ரீஸ்டார்ட் நவ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்ல அந்த நம்பர் வந்து ஓடி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாலும் பண்ணலாம். அது நமக்கு தேவை கிடையாது. ரீஸ்டார்ட் கொடுக்கறதுனால நீங்க கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா அப்கிரேட் ஆயிரும். அதாவது விண்டோஸ் 7 24H2 கன்ஃபார்ம் அப்கிரேட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரும். ஒரு சில நேரம் வந்து நமக்கு இந்த அப்டேட் சிம்பிள் வந்து வராது. அப்போ நம்ம இதை எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்? விண்டோஸ் 11க்கு வந்து நம்ம மாத்திட்டோம், கரண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு இது வந்து நிறைய வழிகள் இருக்கு. ஏன்னா டிஸ்பிசியை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி அதுல ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு உங்களுக்கு அதுல விண்டோஸ் 11 ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்படின்னு சொல்லி நீங்க இதை கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய வழிகள் இருக்கு. நீங்க பார்த்தோன்னே அந்த செட்டப்பை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து விண்டோஸ் 11க்கு மாறிடுச்சு அப்படின்றது. விஷயத்தை வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது வந்து லேப்டாப்பா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், குறைஞ்சது 8th ஜென்னுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி உங்களோட லேப்டாப்பா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், அதுல TPM 2.0 அப்படின்றது இருக்கணும். மஸ்ட் 8GB ரேம் வந்து இருக்கணும். NVMe SSD இருக்கணும். அது வந்து இன்னும் நமக்கு ஃபாஸ்ட் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்றதுக்கு நம்மளோட CPU இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும் தகுதியா இருக்கு அப்படின்றது அர்த்தம்.